தைப்பூச திருநாளை பற்றி சொல்கிறேன். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். அப்போது செவ்வாய் ஒரு ஜாதகம் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பெண்ணுக்கு கணவன் சகோதரன் வரும். அதுக்கப்புறமா செவ்வாய் காரகத்துவம் வீடு மனை இதுக்கெல்லாம் வரும். அதே மாதிரி குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கறதுக்கும் அந்த ரத்தம், செவ்வாய்னா ரத்தக்காரகம் இல்லையா, அப்போது குழந்தைக்கும் அது அடாப்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, வீடு வாங்கிறதுக்கு, இடம் தகராறு, இந்த மாதிரி குழந்தை இல்லை, ஒரு பல்வலி, இந்த மாதிரி உடல் நலம் இல்லை, இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து தைப்பூச திருநாள், அந்த தைப்பூச திருநாளில் முருகக் கடவுளை நம்ம ஒரு 6 நெய் தீபம் போட்டு வணங்கி அந்த பிரார்த்தனையை நம்ம வைக்கலாம். வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே பாருங்கள், அந்த முருகப்பெருமான் மேலே ஆணையாக சொல்கிறேன் நான், நமக்கு அந்த காரியம் நடந்திருக்கும். ஒரு வீடு வாங்கணுங்க, என் புருஷன் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னா இதை எல்லாத்துக்கும் நம்ம இந்த பிரார்த்தனை வைக்கலாம். இதை நான் லாங் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் லாங் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.